السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. وقال الله تبارك وتعالى: ليذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام. فقال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام، يعني 10 ذي الحجة. قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله؟ قال: ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع بذلك من شيء، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களை இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனித சமுதாயங்களை விடவும் உயர்ந்தவர்களாக, மேலானவர்களாக ஆக்கியிருக்கிறார். நாங்கள் உலகத்துக்கு இறுதியாக வந்தவர்கள். ஆனால் கியாமத்தில் முதலாக சொர்க்கம் போகக்கூடியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: நஹ்னுல் ஆகிரூன ஸாபிகூன், நாங்கள் கடைசியாக வந்தவர்கள், ஆனால் மற்றவர்களை முந்திக் கொண்டு சொர்க்கம் போறோம். கடைசியாக வந்து எப்படி மற்றவர்களை முந்திக் கொண்டு சொர்க்கம் போகலாம் என்று பார்த்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தில் உள்ளவர்களுடைய ஆயுளையும் முன்னோர்களுடைய ஆயுளோடு ஒப்பிடும்போது குறைத்து வைத்திருக்கிறார். முன்னைய உம்மத்தினர்கள் 1000 வருடம் வாழ்ந்தவர்கள் என்றிருக்கிறார். 900 வருடங்கள், 800 வருடங்கள், 600 வருடங்கள், 300 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். இந்த உம்மத்தில பெரும்பாலானவர்களுடைய ஆயுள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொஞ்சமான காலம் உலகத்தில் இருந்து, அதிலேயும் சிறு பிராயத்தில் ஒரு பெரிய பகுதி கழிஞ்சது. வயோதிபத்தை அடைஞ்சதுக்கு பிறகு பெரிய அளவில் அமல் செய்ய முடியாமல் ஒரு காலம் போகிறது. ஒரு குறிப்பிட்ட 20-25 வருட காலங்கள் தான் ஒரு மனிதனால சக்தியோடு தைரியத்தோடு இபாதத் செய்ய முடியும். இந்த மனிதன் எப்படி 300 வருடம் உலகத்தில் இபாதத் செய்தவரை முந்திக் கொண்டு, 1000 வருடம் உலகத்தில் இபாதத் செய்தவரை முந்திக் கொண்டு சொர்க்கம் போகலாம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக விளங்கப்படுத்தினார். அல்லாஹ் தஆலா சில வார்த்தைகளை இந்த உம்மத்துக்கு கொடுத்தார்.
அந்த வார்த்தைகளை மொழிந்தாலே அதற்கு கொடுக்கிற நன்மைகளை மனிதனால யூகித்து பார்க்க. சஹீஹ் புகாரியுடைய கடைசி ஹதீஸ், கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் தகீலத்தானி ஃபில் மீஸான் ஹஃபீஃபத்தானி அலல் லிசான். ரெண்டு கலிமாக்கள், ரெண்டு வார்த்தைகள் ரஹ்மானாகி அல்லாஹ்வுக்கு விருப்பம். மீசானுடைய தராசை கியாமத்தில் அந்த வார்த்தைகளை நன்மைகளை நிறுக்கக்கூடிய தராசில வச்சா தராசி கனமாகும். நாவுக்கு மிக லேசி, நாவுக்கு லேசி, அல்லாவுக்கு இரக்கம், தராச கனமாக்கு. எவ்வளவு லேசி! சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சின்ன வார்த்தை பெரிய கூலி. இப்படித்தான் இந்த உம்மத்தில் உள்ளவர்களை அல்லாஹ் முன்னால் இருந்தவர்களை பார்க்க நன்மையில முந்த வச்சாங்க. சகோதரர்களே, இதுபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நேரங்களை தந்திருக்கிறார். அந்த நேரங்களில மனிதன் சரியாக அமல் செய்யும் போது, துஆ கேட்கும் போது அது கபூலாகும். உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில அல்லாஹு தஆலா ஒரு நேரத்தை வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலால காட்டினாங்க, கொஞ்ச நேரம் தான், எந்த நேரத்தில் வரும் என்று தெரியாது, ஆனால் கொஞ்சமான நேரம். அந்த நேரத்தில் சரியாக ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய ஒரு தேவையை கேட்டா அது கபூலாக விடாது. சின்ன நேரம். சொர்க்கத்தை கேட்டா சொர்க்கவாதி ஆயிடுவார். நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டு படிச்சா நரகத்திலிருந்து தப்பிடுவார். அதாபிலிருந்து பாதுகாப்பு தேடினா அதாபிலிருந்து தப்பிடுவார். முசீபத்திலிருந்து பாதுகாப்பு தேடினா முசீபத்திலிருந்து தப்பிடுவார். சின்ன நேரம். சகோதரர்களே, பெரியார்களே, இது மாதிரி எல்லாம் நாள்களையும் தந்திருக்கிறான், மாதங்களையும் தந்திருக்கிறான். வாரத்தில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை, வருடத்தில் சிறந்த மாதம் ரமதானுடைய மாதம். இதுபோல அல்லாஹ் சிறந்த இரவுகளையும் சிறந்த பகல்களையும் வருடத்தில் ஆங்காங்கே பங்கிட்டு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட சிறந்த சில இரவுகளை இன்ஷா அல்லாஹ் நாளை இரவிலிருந்து சந்திக்க இருக்கிறோம். துல்ஹஜ் மாதத்துடைய முதலாவது 10 இரவுகள் பரக்கத்தான இரவுகள், சோதனைகள் நீக்கப்படுகிற இரவுகள், அடியாறுகள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக்கப்படுகிற இரவுகள், இறங்கி இருக்கிற சோதனைகள் நீக்கப்படுகிற இரவுகள், இறங்கி இருக்கிற வறுமை அகற்றப்படுகிற இரவுகள், இறங்கி இருக்கிற நோய்கள் சுகமாக்கப்படுகிற இரவுகள். அதுதான் பரக்கத்துன்னு அர்த்தம். மனசுக்கு பாரம் இல்லாம மனிதனு வாழை, உடலுக்கு பாரம் இல்லாம மனிதனுக்கு வாழை. அந்த இரவுகளுடைய பரக்கத்தை விளங்கிக் கொள்ள பெரிய சிறப்புகள் தேவையில்லை. குர்ஆனில் அந்த இரவை பத்தி அல்லாஹ் பேசி இருக்கிற முறையே போதும். எல்லாருக்கும் அறிமுகமான சூறா தான் வல் ஃபஜ்ர் சூறா. சின்ன பிள்ளைகளும் போதும். அம்மையத்த சாலுள்ளி அல்லாஹ் அந்த சூறாவை ஆரம்பிக்கிற முறையை பாருங்க. வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாகும். அல்லாஹ் ஒரு வஸ்துவின் மீது, ஒரு நேரத்தின் மீது, ஒரு காலத்தின் மீது சத்தியமிட்டால் தஃசீருடைய உலமாக்கள் அனைவர்களுடைய கருத்தும் அது பரக்கத்து பொருந்தி உண்டாய். காலை பொழுதின் மீது சத்தியமாக, அதோட சொல்றார் வலையாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. 10 இரவுகள்ல சத்தியம் பண்றாங்க. அது என்ன 10 இரவு? பல கருத்துகள் தஃசீருடைய அறிஞர்கள் இருக்கு. சிலவங்க ரமலானுடைய கடைசி 10 என்றாங்க, சிலவங்க முஹர்ரமுடைய முதல் 10 என்றாங்க. பலரும் பல கருத்தை சொல்லே. கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு, ஆனால் சரியன்னு இருக்கு. அதைத்தான் சரியானவங்க சொல்லுவாங்க. தஃசீர் கலையில முன்னணியில இருக்கும் சஹாபி சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இவங்க சொல்றாங்க. அவங்களோட இன்னும் சில சஹாபாக்கள், இன்னும் சில தாபிஊன்கள் சொல்றாங்க, வலயாலின் அஷ்ர் என்றால் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 இரவுகள். அல்லாஹ் அந்த 10களை தான் இது சொல்றாங்க. இந்த 10 இரவுகளும் பரக்கத்தான இரவுகள், 10 நாட்களும் பரக்கத்தான நாட்கள். யாரு முறையாக கழிக்கிறாங்களோ அந்த நாளில பிரயோசனம் அடைஞ்சிருவாங்க.
எந்த வீடுகள் அந்த இரவு மகத்துவப்படுத்தப்படுகிறதோ அந்த வீடுகள் பரக்கத்துள்ள வீடாகும். எந்த ஊரில் உள்ள மக்கள் அந்த நாட்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அந்த ஊர்கள் சோதனைகளில் இருந்து பாதுகாக்கப்படும். ஏன்? அல்லாஹ் அடையாளப்படுத்தி தந்த நாட்களை கண்ணியப்படுத்துறாங்க. அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற கண்ணியம். அல்லாஹ் மகத்துவப்படுத்தி இரவுகளை மகத்துவப்படுத்துறாங்க. அல்லாஹ் மகத்துவப்படுத்துறதுக்கு சமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்களுடைய சிறப்புகளை பற்றி சொன்னாங்க. பல ஹதீசுகள் இருக்கு. சஹீஹான ரிவாயத் சஹீஹ் புகாரில பதிவாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வருடத்தில 300 சொச்ச நாட்கள் இருக்கு. இந்த நாட்கள்ல ذுல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதனோட அன்பு வாரத பார்க்க வேற எந்த நாட்கள்ல செய்த அமல்களாலே அல்லாஹ்வுக்கு அன்பு வார. ما من ايام العمل الصالح فيهن احب الى الله من هذه الايام. பாருங்க, அல்லாஹ்வு முஹப்பத் வந்தா அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டானே, அல்லாஹ் அடிக்க மாட்டானே, அல்லாஹ் புளிஞ்செடுக்க மாட்டானே, அல்லாஹ் அதே போல தொழிலை பறிக்க மாட்டானே, அல்லாஹ் அதே போல ரிஸ்குடைய தடைகளை ஏற்படுத்த மாட்டானே. நாங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்ளணும், நாங்க எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான நிலைமையில வாழ்றோம். நாங்க மட்டுமல்ல, உலகமே நெருக்கடியில். உலகம் எதுக்கு ஏதாவது நெருக்கடி? கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியால அல்லாஹ் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். கண்ணு தெரியுதில்லை, யாரால யாருக்கு தொற்று எவருக்கும் தெரியாது, வந்த புறதான் தெரியும். இன்னைக்கு சுமாராக 1.25 கோடி மக்கள் உலகத்தில் பாதிக்கப்பட்டீங்க. 6 லட்சம் பேரு இத சபபாக வச்சு அவங்களோட ரூஹு பிரிஞ்சு 700 கோடி பேரும் பயந்து போயிட்டீங்க. அத்தனை மக்களும் பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில விழுந்திக்கிறான். இப்பதான் நெருக்கடியில ஆரம்பம். இப்ப எல்லாரும் எழுதுறாங்க, பேசுறாங்க. எந்த ஒரு நாடும் தனித்து நின்று இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிற உலகம் இதுக்காக தனியாக ஒன்று சேரணும். அவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து. அது போக போகத்தான் பொதுமக்களை விளங்கும். இப்பவே ஒரு 5 லட்சம் பேர் தொழிலை இழந்திக்கான் உலகத்தில் எல்லாம் ஸ்ரீலங்கா. அது யாரால நிப்பட்டேலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்பாங்க. தொற்று நோய்கள், அதாவது வேகமாக மனிதனில் பரவக்கூடிய நோய்கள் இருந்து பாதுகாப்பு தேடும் போது ரசூலுல்லாஹ் அதோட சேர்த்து கேட்கிற ஒரு துஆ தான், யா அல்லாஹ் பொருள்கள் விலையேறிடாம பாதுகாத்து. அது ரெண்டு சேர்த்து தான் கேட்கிறேன். அல்லாஹும்ம அத்ஃபா அன்னல் கலா வல் வபா. யா அல்லாஹ் விலையேற்றத்தையும் நிறுத்து, அதை தட்டி போட அந்த நிலைமை வர வச்சிடாத. பயங்கரமான நோய்கள் இருந்தும் பாதுகாத்து. இது ரெண்டையும் சேர்த்தி. அதனால சில அறிஞர்கள் எழுதிக்கிறாங்க, அல் கலா அகுல் வபான்னுவாங்க. தொற்று நோய் வந்தா அங்க பஞ்சம் வாரா. அவங்க 2 பேரும் நானான் தம்பிமாய். ஒருத்தர் போனா மற்றவர் வார. அது உலக வரலாறு. பணம் கையில இருக்கும், பொருள்கள் குறைஞ்சு கொண்டே போகும், உற்பத்திகள் குறைஞ்சு கொண்டே போகும். கடைசியில் என்ன ஆகும்? கையில சல்லிக்கும் வாங்க சாமணிக்காரு. நிலத்தை தோண்டி அடுக்கிற சாமன். அல்லாஹ் நிறுத்தினா யாரை கொண்டு வரு? கத்தீர் அல் பிதாயா வன் நிஹாயா எவ்வளவு பயங்கரமான சரித்திரங்கள் எழுதுறான். தின்றது கொண்டு இல்லாம ஒரு மாளிகையை கொடுத்து ஒரு ரொட்டியை வாங்கி, மாளிகையை பிறகு கொண்டு பண்ணாலும் வாங்கிக்கொள்ளுகிறேன். ரொட்டி தான் சாப்பிட்டு உசிறு பொழக்கு, உசிரின் தான் தானே மாளிகையில வாழை. மனைவியில கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சு கணவர் உயிர் பொழைச்சிருக்காரு. கொஞ்சாதியை கொண்டு சரி நாம் வாழும். பிறந்த குழந்தைய அறுத்து சாப்பிட்டுக்கிறாங்க உமா பாப்பா.
சரித்திரம் இது, வரலாறு. ஆக பெரியார்களே, கனவான்களே, இவ்வளவு ஒரு பயங்கரமான சோதனையான காலத்தில தான் அல்லாஹு தஆலா பரக்கத்து பொருந்தி இந்த நாட்கள் எங்களுக்கு தாரான். இதை சரியா பயன்படுத்திக்கோங்க, சரியா பயன்படுத்த. இந்த வைத்தியர்கள், சுகாதாரத்துறையினர் என்ன சொல்றாங்க? இந்த நெருக்கடி நிலைமையை போக்கணும்டா மனிதர்கள் புதிய ஒரு வாழ்க்கையை பழகணும். மனுஷன் புதிய வாழ்க்கையை பழகும். என்ன புதிய வாழ்க்கை? இவ்வளவு நாள் இந்த மாதிரி வாழையலாம் சேர்ந்து சேர்ந்து நிக்கிற அதை கைவிடணுமா? கஷ்டமான ஒரு வேலை, கஷ்டமான வேலை. இணைஞ்சே பழகின முஸ்லிம் சமூகத்துக்கு அது ஆகப்பெரிய சுமை. ஆனா அதை மாற்றிதான் ஆகணும். நான் தான் வளர்கிறேன், அவங்க சொல்றது வேற, அவங்க அல்லாஹ் சொன்னதை வேற மாதிரி சொல்றாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நாங்க இதெல்லாம் அனுப்புற, உங்களை மாற்றிக்கொள்ள நீங்க இந்த கஷ்டம் எல்லாம் நீக்கேலும், பழைய நிலைமையை கொண்டு வரேனும், சந்தோஷமா வாழ வைக்கலும். இந்த அடியோட நீங்க திருந்தினா, நீங்க திருந்த தயாரில்லைண்டா இன்னும் அடிப்படை ரெடி ஆகும். وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. வெள்ளிக்கிழமை காலையில இமாம் ஓதுவார் ஒவ்வொரு கிழமையும் சூரத்து சஜிதால. நாங்க அவங்களுக்கு பெரிய அதாப கொடுக்கல, சின்னதைத்தான் ருசிக்க வச்சுக்கிறோம். உலகத்துல வாரதெல்லாம் சிரிச்சுதான், நரகத்தோட பிடிச்சல. உலகத்துல வருது சின்னது, சாப்பாடு இல்லாத நிலைமை சின்னது, நோய் சின்னது, தொழில் பறிபோறது சின்னது, செக்கலை ரிட்டர்ன் ஆகுறது சின்னது. அல்லாஹ் சொல்ல சின்னது எதிர்வா கொடுக்குறோம். இந்த குட்டை பட்டாவது அடே அல்லாவை விட்டுட்டு நான் ஓடினேதான் இந்த நிலைமையில வருது. அல்லாஹ் ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நிலைமையில அந்த எண்ணத்தோட வாழல்ல, என்ன விட்ட ஆள் இல்லைன்னு வாழ்ந்தான். நான் நினைச்சா தொழுகிறேன், நினைச்சா விடுறேன், நான் நினைச்சா நோம்பு, நான் நினைச்சா நோம்பு இல்லை, நான் நினைச்சா ஜக்காத்து, நான் நினைச்சா ஜக்காத்து இல்லை. எனக்கு யாரும் ஹராத்தை சொல்லப்படாது, என் இஷ்டம் விடுறது. இப்படி போனாங்களே அல்லாஹ் குட்டி காட்டுறான். அடே ரப்பத்தை நீக்கிறான், பார்த்துக்கோ. திரும்பி வா, பாவம் செஞ்சு செஞ்சு என்னை விட்டு நீ மிச்சம் தூரம் போயிட்டாய், திரும்பி ரிட்டர்ன் வா. லஅல்லஹும் யர்ஜிஊன். இது எல்லாரும் நானும் நீங்களும் எல்லாரும் விளங்கிட்டு கொண்டு அவங்களோட தவற பார்க்கும். ஒவ்வொருத்தரும் தன்னை குற்றவாளி என்று உணர்வோம். நான் நல்ல மற்றவன் தான் பிழை என்று போனா அந்த சமுதாயம் சரி வராது. மற்றவங்க பிழை, நான் 100 சரி, இது மொத்தமா பிழை. நான் தான் குற்றவாளி, மற்றவங்க சுத்தமானவன். என்னாலதான் இந்த நிலைமை, மற்றவங்கள நல்லவன். இப்படி நினைச்சா தஹஜ்ஜுதில் அழுக வரும், சுஜூதில் அழுக வரும், துஆவில் அழுக வரும், இஸ்திக்ஃபார்ல அழுக வரும், குர்ஆன் ஓதும்போது அழுக வரும். ஏன்னா குற்றவாளி, அல்லாஹ் இந்த ரூஹ எடுக்கிறதுக்கு முன்னால சுத்தப்படுத்தும் அந்த எண்ணம் வரும். அந்த அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை நெருங்க விரும்புறவங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் 10 நாள் வருது. ذுல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் அல்லாஹ்வுக்கு அந்த மனிதனை பார்த்து வார அன்பு வேற எந்த நாளிலையும் செஞ்சா வராதுன்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு புதினமா போயிட்டு, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் அல்லாஹ்ட பாதையில போயிட்டு அல்லாஹ்ட பாதையில போறாரு, அறப்போர், அவருக்கும் இந்த நன்மை கிடைக்காதா? சொன்னாங்க, அவருக்கும் கிடைக்காது. அப்படியே இந்த 10 நாளில் அமல் செய்தவர்கள் நன்மை அடையணும்டா, ஒருத்தர் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு களத்தில போயிட்டு இறங்கி உயிர் போகும் வரைக்கும் போராடி அவரும் மௌத்தாகி அவருடைய சொத்துகளும் அங்கு அழிஞ்சு போகணும், அவரும் வரக்கூடாது, சொத்துகளும் வரப்படாது. அப்படி மௌத்தானா மட்டும் இந்த அமல் செய்தவர்கள் கூலி அளவுக்கு அடையும். அவ்வளவு சிறப்பான அமல்கள் இந்த 10 நாள். இஸ்லாமிய இணையதளம். நாங்க எப்படி கழிக்கிறோம் எங்களுக்கு தெரியும். ஏன் இது சிறப்பாகுது? வளமையில இந்த காலத்துல முழு உலகமும் அல்லாஹ்வுடைய காபாவுக்கு முன்னால போய் திறந்துற காலமே.
ஹரம் ஷரீஃபில லட்சக்கணக்கான ஹாஜிகள் இஹ்ராமோட போய் ஒன்று கூடுற காலம், உம்ராவுக்கு மக்கள் போய் இறங்குற காலம், மினாவில தரிக்கிறது தயாராகிற காலம், அரபாவுடைய மைதானத்தில் துஆவுக்கு தயாராகிற காலம். இந்த வருஷம் முழு உலகமும் லொக்காயிற்று. குறிப்பிட்ட சில 1000 நபர்களுக்கு, 1000மோ 10,000மோ குறிப்பிட்ட சில ஆட்களுக்கு மட்டும் சந்தர்ப்பம். அல்லாஹ் ஹஜ்ஜத வாசலை மூடிட்டான். பள்ளிக்கும் போகாதே, வீட்டுக்குள்ள இரு, ஹஜ்ஜுக்கும் போகாது, உம்ராவுக்கும் போகாது, எல்லாத்தையும் படி. சோதனையான ஒரு காலம். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த நன்மைகளை ஊரில் இருந்து அடைஞ்சு கொண்டதுக்கு சந்தர்ப்பங்களை தந்திக்கிறான். அந்த துஆக்களை இங்கிருந்து கேட்கிறதுக்கு சந்தர்ப்பம் தந்திக்கிறான். அதுதான் இன்ஷா அல்லாஹ் நாளை மக்ரிபில் இருந்து ஆரம்பமாகிற அந்த இரவுகள், அந்த பகல்கள். அதில் நாங்கள் என்ன அமல்களை செய்யணும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரக்கூடிய 9 நாட்களும் நோன்பு பிடிக்க முயற்சி. 9 நாளும் நோம்பி. முஸ்னதுல் இமாம் அஹ்மதில் பதிவாகுது. ஹஜ்ரத் உம்மு சலமா நினைக்கிறார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ذுல்ஹஜ்ஜுடைய முதல் 9 நாளும் நோன்பு வைப்பாங்க. அதனாலதான் எங்கட மதுஹபுடைய முஜ்தஹித் ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த 9 நோன்புகளும் பிடிக்கிறது வலுவான முஸ்தஹப்பான நோன்பு சொல்றாங்க. யுஸ்தஹப்பு இஸ்திஹ்பாபன் ஷதீதா. ஃபுகஹாக்களும் அதை ஆதரிக்கிறார். அதனால இந்த 9 நோன்புகளையும் பிடிக்க முயற்சிக்கும். யாருக்கும் சிரமமா? குறைஞ்சது 9வது நாளுடைய நோன்பு இருக்குது, அரபாவுடைய தினத்தின் நோன்பு. ஹஜ் பெருநாளைக்கு முன்னைய நாளில் அந்த நாளுடைய நோன்பு 2 வருடங்களுடைய பாவங்கள் அழிக்கும். எங்களுக்கு இப்ப தேவை அதுதான். கோடிக்கணக்கு நன்மை சம்பாதிக்கல, பெரிய கப்பல் கணக்கு பாவம் செஞ்சு வச்சு இந்த பாவங்களை அழிக்கணும். கண்ணை மூட முந்தி நல்ல பிள்ளை என்று நினைச்சு நினைக்கிற ஒருத்தரும் அழியாத பாவங்கள் இருக்குது. பாவங்களை சோதிச்சு வருத்தி எடுத்துக்கொண்டிருக்குது. இந்த பாவங்களை அழிக்கணும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யாரு அரபாவுடைய தினத்துல நோன்பு பிடிக்கிறாங்களோ அந்த நோன்பு எப்படி மாறுமெண்டா, ஒரு 13 மணித்தியான நோன்பு தான். காலையில 4:30 பிடிச்சா 6:30 நோன்பு திறக்கு. ஒரு 13 மணித்தியான தான் பசிலிக்க போறேன். எவ்வளவு பெரிய கூலி தெரியுமா? முந்தின ஒரு வருஷத்துல பாவங்கள் அழியுது, பிந்தின ஒரு வருஷத்துடைய பாவங்கள் அழியுது. 2 வருஷத்துடைய பாவங்களை அழிக்குது 13 மணித்தியாலத்துடைய பசி. ரஹ்மத்தி. எங்களுக்கு ஒரு ஆள் ஒரு தவறு செஞ்சாலே அதை மன்னிச்சு கொள்ளலாமே. எங்களுக்கு ஒரு ஆள் ஏசினா, ஒரு ஆள் அடிச்சா மன்னிச்சேன்னு சொன்ன பிறகும் காண்ற நேரமில்ல அது யாதுவாங்க. சந்தர்ப்பத்துக்கு அதை சொல்லிப்படுற, மன்னிச்சேன்னு சொன்ன பிறகும் அதை கிளறி எடுக்கிற. 10 வருஷத்துக்கு பிறகு சொல்ற, 20 வருஷத்துக்கு பிறகு சொல்ற. அல்லாஹ் சொல்றான், ஒரு நோன்பு பிடிங்க, 2 வருஷத்துடைய குற்றம், எனக்கு செய்த தவறுகளை நான் மன்னிப்பேன். இதனால முதலாவது அமல் 9 நாளும் வீடுகள்ல நோன்பு பிடிக்கிற சூழலை உண்டாக்குங்க. அதுல ஆக முக்கியமாக 9வது நாள் அரபாவுடைய நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்? நோன்பு பிடிக்கிறது துஆ கபூலாகிறதுக்குள்ள ஒரு அறிகுறி. நோம்போட துஆ கேட்டா விசேஷமா அல்லாஹ் கபூல் செய்றான். அரபாவுடைய நாளையில அரபா வித்தா இருத்தி ஊரில் இருந்து ஹாஜிகள் போயிட்டு ஊருக்கு குடும்பத்தை துஆ செஞ்சாங்க. இந்த வருஷம் அந்த சந்தர்ப்பம் இல்லை. நோம்போட இருந்து அல்லாஹ்விடத்தில் எங்களை தேவைகளை கேட்போம். அரபாவில் எங்களை கேட்கப்படுகிற இழந்த அந்த துஆவை இந்த ஒரு நோம்போட இருந்து அல்லாஹ்விட்ட கேட்டு அடைவோம். நோம்பு பிடிக்க ஹிம்மத் வேண்டும். 2வது அமல் தான் தஹஜ்ஜுத் தொழுகைய கவனமாக தொழுவோம். கியாமுல் லைல், ஸலாத்து தஹஜ்ஜுத். கியாமுல் லைல் என்பதும் தஹஜ்ஜுத் என்பது ஒன்றுதான். ஸலாத்து தஹஜ்ஜுடைய மற்ற பெயர் தான் கியாமுல் லைல்.
இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் முஸ்லிம்ல சொல்றாங்க, சிராக நதி கியாமுல் லைல்னா புதியோர் தொழுகை, பேருதான் ரெண்டு, செய்தி ஒன்றுதான். வீடுகள்ல பெண்களும் தஹஜ்ஜுத் தொழுங்க, 2:30 மணிக்கு எழும்புங்க, நீண்ட நீண்ட ரக்காத்துகள் தொழுங்க, அதாபுகள் நீங்கட்டும், சோதனைகள் நீங்கட்டும், முசீபத்துகள் நீங்கட்டும், செழிப்பு வரட்டும், பிள்ளைகள எதிர்காலம் ஒளிமயமாகட்டும், முஸ்லிம்களுக்கு நீதியும் நியாயம் உண்டாகட்டும், முஸ்லிம்களுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்படட்டும். தஹஜ்ஜுத் தொழுங்க, அழுவோம். 10 தஹஜ்ஜுத் பெருநாளுடைய தஹஜ்ஜுத், எல்லா நாளும் தஹஜ்ஜுத் தொழுகிற சுன்னத். இந்த 10 நாளில விசேட கவனம் செலுத்துங்க. தஹஜ்ஜுத்ல இஸ்திக்ஃபார் செய்யுங்க. தஹஜ்ஜுத் நேரத்துல இஸ்திக்ஃபார் யாருடைய நாவுக்கு வருகிறதோ மூமின்கள், ஈமான் உள்ளவர்கள், அவங்க அல்லாஹ் பாராட்டுறான். வபில்லஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரங்கள் அவங்க இஸ்திக்ஃபார் செய்வாங்க. வல்முஸ்தக்ஃபிரீன பில்லஸ்ஹார், மூமின்கள் சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்றவங்க. இஸ்திக்ஃபார் பாவங்களுக்கு பிழை பொறுக்கிறது. சில இஸ்திக்ஃபார்கள் இருக்குது, சில கலிமாக்கள் இருக்குது, அதை பாவிச்சா எவ்வளவு பெரிய சோதனையிலிருந்தும் அல்லாஹ் அவரை காப்பாற்றிடுவாங்க. லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். குர்ஆன்ல வர தஸ்பீஹ், குர்ஆன்ல வர இஸ்திக்ஃபார். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் விழுங்கி ஆழ் கடலுக்குள் இருக்கிறாங்க, யாருமே காப்பாற்றுறதுக்கு இல்ல, அல்லாஹ் மட்டும்தான் பாதுகாக்கணும், வேற வழியே இல்ல. மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து கொண்டே அவர்கள் ஓதிய வார்த்தைகள் அது. அல்லாஹ் சொல்றார், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தைகள் ஓதினாங்க, அதை கபூல் செஞ்சோம், அவரை கவலையில் இருந்து மீட்டெடுத்தோம். ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம். சொல்லிட்டு சொல்லார், இதே போல மூமின்கள் ஓதினா மூமின்களையும் பாதுகாப்போம். மூமின்கள் கவலையான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் ஓதினா அவங்களை அந்த கவலையிலிருந்து தூக்கி எடுப்போம். கடலில மூழ்கிறவரை சுழியோடு எப்படி தூக்கி எடுப்பாரோ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இக்கட்டில உள்ளவரை தூக்கி எடுப்போம். இஹ்லாஸோடு இஸ்திக்ஃபாரோடு, கவலையோடு. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அல்லாஹ்க்கு பயமான நேரங்கள் ஓதினான். கந்தக் யுத்தம், மதீனாவை சுற்றி எதிரிகள் நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க, ஒரு காத்தால விரட்டி அடிச்சாங்க. 10 நாளையில போது இஸ்திக்ஃபார் அதிகப்படுத்தணும். முதலாவது பெரியோரு அலை வந்துச்சு, பல ஊர்களை போட்டு மூடினான். அதில் எங்க முஸ்லிம்கள ஊர்கள், பல ஊர்கள் இருந்துச்சு, முழு நாடும் பயந்து நடுங்கினாங்க. எங்களுக்கும் அந்த நிலைமை வருமோ தெரியாது. அல்லாஹ் எதிர்பார்க்காத வழிகள்ல அப்படியே அந்த நிலைமையை சீராக்கிறாங்க. யார் யாரோ சொல்லிக் கொள்றாங்க, எங்கட திறமையால அது நின்றுச்சு. வைத்தியர்கள் சொல்றாங்க, சுகாதாரத்துறையில் சொல்றாங்க, எங்கட திறமையாலதான் அது நின்றுச்சு, நாங்க தான் நிப்பாட்டினோம். சரி, உங்களோட முயற்சிகளுக்கு ஜஸாக்குல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கூலி தரட்டும், நன்றி செலுத்துறோம். ஆனா நீங்க வெளிரங்கம் உங்களால நிப்பட்டேல்மண்டா அமெரிக்கால எப்போ நிப்பட்டிமான். உங்களை மாதிரி ஆட்களை உருவாக்குற அவன் தான். அவங்கள்ட்ட இருக்கிற யூனிவர்சிட்டி உங்கள்கிட்ட இல்லை, அவங்கள்ட்ட இருக்கிற ப்ரொஃபஸர்மார் உங்கள்கிட்ட இல்லை, அவன்கிட்ட இருக்கிற மருந்து உங்கள்கிட்ட இல்லை, அவன்கிட்ட உள்ள ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் உங்கள்கிட்ட இல்லை, அவன்கிட்ட விஞ்ஞானி இருக்கிறான், அவனே மூக்குக்கு மேல விரல் வச்சு கொண்டிருக்கிறான், என்ன செய்யறன்னு தெரியாம. அதனால நீங்க நிறுத்தல, ஏதோ வெளிரங்கத்தில் நிறுத்தினமா இது தெரியுது, நன்றி செலுத்துறோம். நிறுத்தின யாரு தெரியுமா? ஒரு நாட்டிலையும் அழாத மாதிரி முஸ்லிம்கள் இந்த நாட்டில் அழுதாங்க. நான் அறிஞ்ச மட்டும் உலகத்தில் எங்கேயும் வபா இந்த தொற்று நோயை நீக்கிறது குனூத்தோடு சொல்லலைங்க. 55-60 முஸ்லிம் நாடுகளில் எங்கே சொல்லல, எங்கட நாட்டில வழிகாட்டினாங்க.
புகாக்கள் சொல்லிக்கிறாங்க, கிதாபில் எழுதிக்கிறாங்க. வபாவின் போது குரு சோதரர் சுண்ணத்திற்கு அது சரியா வழிகாட்டப்பட்டுச்சு. ஆரம்ப காலத்தில் அந்த நாட்கள்ல மார்ச் மாதம் ஓதிடும் இல்லை. திங்கள் வியாழன் நோம்பு பிடிங்க பகிரங்க அறிவித்தல் கொடுத்தாங்க. உலகத்தில் எத்தனையோ ஜமியத்துல் உலமாக்கள், வஸாரத்துல் அவ்காஃப், எத்தனையோ அமைச்சுகள் இருக்குது. அங்கெல்லாம் அந்த நாடுகள் அறிவிக்கல நோம்பு பிடிச்சிட்டு வாசிங்க. சும்மா குத்துபாக்கள்ல பயான்ல சொல்லிப்பாங்க. அவங்களுக்குள்ள ஆட்சி பலத்த அதிகாரத்தை வச்சு சொல்லல, இங்குள்ள ஜமியத்துல் உலமா வழிகாட்டினாங்க. முடியுமான நோம்பு பிடிங்க. ரமலானில இஃப்தார்ல அழுதாங்க, தஹஜ்ஜுதுல அழுதாங்க. அந்த கண்ணீர்கள் தான் அழைச்சதே தவிர யாருடைய சக்தியும் அணைக்கல. திரும்ப இன்னும் நெலும்புற மாதிரி இருக்குது. இந்த வருகிற துல்ஹஜ்ஜுடைய 10 நாள் கண்ணீர் வடிச்சு நூக்குவோம். நாங்க நிறுத்துவோம், நாங்க அழ தயாருண்டா, நாங்க இடுப்பை நிமித்தி அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறதுக்கு தயாருண்டா, அல்லாஹ் தயார். எங்களுக்கு வார எல்லாத்தையும் நிக்கிறது அல்லாஹ் தயாராகிறார். தஹஜ்ஜுதுல் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. மூணாவது அமல், அதிகமா குர்ஆன் ஓதுங்க. அதிகமா குர்ஆன் ஓதுங்க. ரமலான் எப்படி குர்ஆன் முக்கியத்துவம் கொடுத்தீங்க, இந்த முதல் 10லையும் குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னுரிமை கொடுங்க. அதிகமா தஸ்பீஹும் தஹ்மீதும் தக்பீரும் தஹ்லீலும் சொல்லுங்க. முஸ்னத் அஹ்மத் ரிவாயத் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளிலே பஜாருக்கு போவாங்க. இது அங்க பஜார் எல்லாமே முஸ்லிம்கள் தான் இருந்தாங்க. மதீனால பஜாருக்கு போற பொருள்களை வாங்கவில்லை, சத்தமா தக்பீர் சொல்லுவாங்க. அந்த தக்பீரை கேட்டு பஜாரில் இருக்கிறவங்கள தக்பீர் சொல்லுவாங்க. தக்பீருக்குரிய காலம் இது. அல்லாஹ்வை பெரிதுபடுத்தி பேச வேண்டிய காலம் இது. மக்காவில் ஹாஜிகள் அந்த அமலை உயிர்ப்பிக்கிறதுக்கு தயாராகிற காலம் இது. தக்பீர் சொல்லுங்கள். சகோதரர்களே, இது போல அதிகமாக தர்மம் கொடுக்கிறதிலையும் கவனம் செலுத்தும். சதகாக சிறப்பான நாட்கள்ல கொடுக்கிற சதகா அல்லாஹ்விடத்துல கபூலாக. ஹதீஸில் இருக்குது, ஒரு மனிதன் இந்த சதகா சோதனையோட மோதுதான். ஒரு சோதனை வானத்தில் இறங்குது, இந்த மனிதனுக்கு இந்த ஒரு சோதனையை கொடுப்போம், இவனை அளவைக்கும். அவனுக்கு நோய் என்ன கொடுக்கிற, அல்லது அவருடைய மனைவிக்கு ஒரு நோயை கொடுக்கிற, ஸ்கேன்ல சொல்லிட்டாங்க நிலைமை மோசம், அங்க குடும்பம் இங்க குடும்பம் சொல்லிட்டாங்க, எப்படிக்கும் பத்தி பைத்திரும், கடையில நிக்கிறதும் விளங்காது, கார்ல போறதும் விளங்காது, உலகமே வருத்த மாதிரி ஆகும். இன்றைக்கு இவருக்கு சோதனை இறங்கி இருக்குது, இவர் கொடுத்த தர்மம் அந்த சோதனையை தட்டிடும். சதகா துஆ ஒரு மனிதனுக்கு வர சோதனையை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவை. அதிகமா தர்மம் செய்ய, தேவையுள்ளவர்களை தேடிக் கொடுங்க. கேட்டு வாரவங்களை மட்டும் கொடுக்காம, யாரு தேவையுள்ளவர்களோ தேவையுள்ளவர்களை இனம் காணுங்க. அவர்களிடத்துல போய் சுக துக்கம் விசாரித்து அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அல்லாஹ் அவர்களுடைய கண்ணீரை கொண்டு உங்களோட கஷ்டங்களை நீக்குவான். உங்களுக்கு வர இருக்கிற ஆபத்துகள் இருந்து பாதுகாப்பான். உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் இருந்து அல்லாஹ் நிச்சயமா அவங்களை மீட்டெடுப்பான். அதே போல சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த 10 நாளையில இன்னொரு முயற்சி செய்யணும். ஹஜ்ஜு பெருநாள் என்றும் அதற்கு பிறகு வார 3 நாளிலையும் கொடுக்கப்படக்கூடிய உல்ஹியாவுடைய அமலில ஒவ்வொருத்தரும் பங்கெடுக்க முயற்சி செய்யும். உல்ஹியாவுடைய அமல் மிகச் சிறந்த ஒரு சுன்னத்துன் முஅக்கதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருடமும் மதீனா அளிக்கும் போது 2 ஆடு அறுப்பாங்க. பெருநாள் தொழுதாட்சி ஆட்டை அறுத்துருவாங்க. மனைவிமார்களுக்காக மாடறுத்து உலகியா கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் ஒட்டகம் கொடுத்திருக்கிறாங்க. உலகியாவில் எல்லாருக்கும் பங்கெடுக்க சின்ன அமல நினைக்கவான முழு வருஷத்துக்கும் பரக்கத்தாகும். முழு வருஷத்துக்கும் பரக்கத், வருமானங்கள் பரக்கத்தாகும்.
தொழில்கள்ல பரக்கத்துண்டாகும், வீடுகள்ல பரக்கத்துண்டாகும். பரக்கத்துள்ள இடங்களை சூசகமாத்தான் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. தெளிவா சொன்னா முனாபிக்கள் வாங்கி கொள்வாங்க. அதில் என்னென்ன லாபம் கிடைக்கும் என்று அவுத்து திறந்து சொன்னா எல்லாருமே பூந்துருவாங்க. அதனால மூடலா சொல்லப்பட்டிருக்குது, யாருக்கு அல்லாஹ் விசாலமா கொடுத்திருக்கிறானோ அவங்க கஞ்சத்தனப்படுவானோ. என்ன விலையாக இருந்தாலும் உலகியாவில பங்கெடுக்கும். உலகியாவுடைய இறைச்சும் ரத்தமும் ரப்பு தேவையில்லை, உங்களோட உள்ளத்தில் இருக்கிற அல்லாவோட இரக்கம் அல்லாஹ்வுக்கு தேவை. உள்ளத்தில் இருக்கிற இறை அச்சம் உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு தேவை. வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். இரத்தமும் மறைச்சும் யார் யாருக்கோ போய்த்திரும். இறைச்சி பார்சல் யாருக்கோ போகும், அல்லாஹ்வுக்கு இறைச்சி பார்சல் போகாது, அல்லாஹ்வு போகும். உங்களோட உள்ளத்தில் இருக்கிற இறை அச்சம். பாருங்க, நீங்க ஹஜ்ஜு பெருநாள் என்று எத்தனை அமல் உலகத்தில் நடக்குது, எத்தனை அமல் நடக்குது. ஹஜ்ஜு பெருநாள் என்று மினாவில ஹாஜிகள் கல்லெறிகிறாங்க, முடிகளை வலிக்கிறாங்க, தவாப் செய்யறாங்க, சை செய்யறாங்க. அன்னைக்கு தியாகத்தோட அந்த வெயில தாங்கிக் கொண்டு சூட்டில் நிக்கிறாங்க. எத்தனையோ பேர் குர்ஆன் ஓதுறாங்க, பெருநாள் என்று குர்ஆன் ஓதுறாங்க, தஸ்பீஹ் செய்யறாங்க, தர்மம் செய்யறாங்க, பெற்றோர்களுக்கு உதவி செய்யறாங்க, பெருநாளுக்கு உடுக்கிறாங்க, பெருநாளுக்கு குளிக்கிறாங்க, பெருநாள் தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளவு அமலும் நடக்கட்டும், ஆனால் அன்று உல்ஹியாவுடைய பிராணியை அறுத்து அதனுடைய கழுத்தில் இருந்து வடிகிற ரத்தத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுற மாதிரி வேறு எந்த ஒரு அமலை பார்த்து வந்த நாளையில சந்தோஷப்படுகிறான். இதனால சாதாரணமானவர்களுக்கும் பங்கெடுக்க வழிகாட்டினாங்க. 1 லட்சம் வருமானம் உள்ளவங்களே தான் உலகியான் இல்லை, அவங்க தனியாக கொடுங்க, அவங்க தனியாக கொடுங்க. ஒரு மிருகத்தை தனியாக அறுங்க. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒரு மிருகம் அறுக்கலாமா, ஆடு மாடு, அதிலே இங்க அறுக்கலாம். முடியாதவங்களுக்கு செலலாட்டம் வழிகாட்டினாங்க. 7 பேர் சேர்ந்து ஒரு பிராணியார்கள் 15,000. 7 பேர் சேருங்க, ஒட்டகத்திலையும் மாட்டிலையும் 7 பேர் சேரலாம். நன்மையிலிருந்து தூரமாக வாங்க, நன்மையில பங்கெடுங்க. 7 நண்பர்கள் சேரலாம். எத்தனை டீம் போட்டு எத்தனை மேட்ச் நடக்குது, டீம் போடுங்க. உலகியாவுக்கு எத்தனை ட்ரிப் போறாங்க, எத்தனை லட்சம் பணத்தை கரைச்சி நூறலியால் ஊத்திங்க, எத்தனை லட்சத்தை ஊத்தி இருக்குது ட்ரிங்கோ பீச்ல, எத்தனை லட்சத்தை ஊத்தி இருக்குது ஜூவில. அந்த பணத்தால உலகியாவுடைய ரத்தத்தை ஓட்டுங்க, அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அல்லாஹ் சந்தோஷப்படுவான். பெண்களும் பங்கெடுக்கிறோம். ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க. ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி அவங்களும் உலஹியா கொடுத்து அவங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கும் தனித்தனியாக மிருகங்களை அறுக்க சொல்லுவாங்க. அந்த பெண்கள் அறுக்கிறதுல தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்க. அதனால அறுக்க தைரியமுள்ள பெண்களா இருந்தா அவர்களை உலஹியாவுடைய பிராணியா அறுக்கலாம். தைரியம் இல்லாதவர்கள் வேறொருவர் நீக்கலாம். அபூ மூஸா அல்-அஷ்அரி அவங்களோட பெண் பிள்ளைகளுக்கு அவங்களே சொல்லி அறுக்க வைப்பாங்க. இந்த நாட்களில் இருக்கக்கூடிய சிறப்பான அமல் உலஹியா எப்படி கொடுக்கப்படணும், அது ஒரு பிரச்சனையை தோற்றுவிக்க கூடாது, அது ஒரு ஆபத்தை உண்டாக்க கூடாது, அது ஒரு இன பிரச்சனைக்கு விட்டுக்க கூடாது. அதனால ஜமியத்துல் உலமா அழகாக அதுக்கு வழிகாட்டல் கொடுத்திருக்குது. அதை பேணி கொண்டோம்னா நாளைக்கு பிரச்சனை இல்லாம எங்களுக்கு லேசா போயிடலாம். அதனால யாரெல்லாம் இந்த மஜ்லிஸ்ல இருந்து நானும் உலஹியாவுல பங்கெடுப்பேன், 10-11 நாள் இருக்குது என்று மனசுல நியத்து வைக்கிறாங்களோ அவங்க நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பிற தென்பட்டதுல இருந்து முழுமையான நன்மை அடைகிறதுக்காக அவங்களோட நகங்களை வெட்டுறது, மீசைகளை கத்தரிக்கிறது, ரோமங்களை பிடுங்கிறது, வெட்டுறது, இவைகள் அனைத்தையும் தவிர்த்து கொள்ளும். அப்படி செய்யறது மக்ரூஹ். சஹீஹ் முஸ்லிம்ல ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ரிவாயத்துக்கு இதா தخل العشر واراد احدكم ان يضحي فلا يمس من شعره وظفره شيئا او كما قال عليه الصلاه والسلام. உல்ஹியாவுடைய அதாவது துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நுழைஞ்சிட்டு உங்கள ஒருத்தருக்கு உல்ஹியா கொடுக்கிற எண்ணம் இருக்குதா,
நகங்களை வெட்டவுமானம், ரோமங்களை வெட்டவுமானம், ஒன்றை பிடுங்கவும். ஆக கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, இந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பரக்கத்தான முபாரக்கான அந்த 10 நாட்களை எங்களுக்கு தர இருக்கிறார். ஒவ்வொருவர்களும் ஒரு உறுதி எடுப்போம். நாங்கள் இந்த 10 நாட்களையும், ரமலான் தான் ஒரு கவலையோடு நெருக்கடியோடு கழிஞ்சிச்சு, இந்த 10 நாட்களையும் சிறப்பாக நோன்பின் மூலம், தஹஜ்ஜுத் மூலம், இஸ்திக்பார் மூலம், குர்ஆன் மூலம், சதகா மூலம், உல்ஹியா மூலம் சிறப்பாக கழித்து அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நான் வென்றிடுவேன் என்ற ஒரு உறுதியான நியத்தோட போங்க. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் பூரா மனித சமுதாயத்துக்கும் நிரப்பமான முழுமையான கூலிகளை தந்தருள்வானாக. வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்தையும் நீக்கி விமோசனமான, ஆரோக்கியமான, பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.